ஹாய், வெல்கம் டு ராயல் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளாக கேக் எப்படி செய்யணும்னு சொல்லி காட்ட போகிறேன். அந்த கேக் எப்படி செய்யணும், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் கடையில் வாங்காமல். அது எப்படி செய்யலாம், சிம்பிள் கேக் செய்யலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவரு 250 கிராம் எடுத்திருக்கேன், 4 முட்டை எடுத்திருக்கேன், சோடா உப்பு எடுத்திருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன், தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் மில்க் எடுத்திருக்கேன், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, சுகர் எடுத்திருக்கேன். சுகரை ஒரு சுகர் 200 கிராம் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை 4 முட்டையை மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ முட்டையை அடிச்சிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதில் நான் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். இதையும் போயிட்டு மிக்சிலே அடிச்சிக்கிறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியாக அடிச்சிட்டு பாருங்கள், பட்டர் போட்டு அடிச்சிட்டு வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிக்க சால்ட்டு, சும்மா பேருக்கு, ரொம்பலாம் போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க், கண்டன்ஸ் மில்க் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கணும். நல்லா இது கலக்கி தான் செய்யணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையால் கலக்கினா தான் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கை நல்லா சுத்தமாக கை விட்டு கலக்க வேண்டியதான். ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு கலக்கிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருக்கும். ஒரு கப்பு பால். நல்லா தண்ணியை வச்சுட்டு போனோம்னா 10 நிமிஷத்தில் கெட்டியாகிடும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு கலக்கிக்கிறேன். இப்போது நம்ம வெண்ணிலா எசன்ஸு ஒரு மூடி போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போ நான் எல்லா பாலையும் கடைசி வரைக்கும் ஊற்றி கலக்கிட்டேன். ஒரு கிளாஸ் பால் இது சரியாக இருக்கும். நல்லா கலக்கி நல்லா ஒரு பக்குவமாக வர வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நியூவாக கலக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் மாவை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளிக் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுறதுல தான் நம்ம கேக் நல்லா பஃப்னு வரும். 5 மினிட்ஸு கை விடாமல் கிளிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு பட்டரு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து 10 மினிட்ஸு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். மூடி போட்டுட்டு 10 இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம பாப்போம் திறந்து. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இல்லை கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு டின்னு எடுத்துக்கிட்டு, கேக் டின்னு எடுத்து அதில் பட்டர் தடவிக்கும். ஃபஸ்ட்டு ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக மாவு போட்டு தடவிக்கிறேன், கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ஆஃப் ஊற்றிக்குங்க மேலே. அப்போ உப்பிட்டு வரத்துக்கு சரியாக இருக்கும். டின்னில் ரெடியாக ஊற்றி வச்சுட்டேன்.
கப் கேக்கு ட்ரைலையும் ரெடியாக ஊற்றி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஓவனில் கொண்டு போய் வைக்க வேண்டியதுதான். ஓவனை ரெடியாக ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாம் வச்சு 20 மினிட்ஸ் வைக்கணும். 20 மினிட்ஸ் வச்சு நான் 20 நிமிஷம் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக கலராக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ நான் இதை எடுத்து வெட்டி காட்ட போகிறேன். ரொம்ப சுவையான டேஸ்டான கேக்கு ரெடி ஆகிடுச்சு. சுவையான கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது வெட்டி நம்ம டீ டைமுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. பாஞ்ச் கேக்கு தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இது அது இந்த கேக்கு பாருங்கள், அழகாக வந்திருக்கு. அதே டின்னில் மஃபின் டின்னில் ஊற்றினா சூப்பராக வந்துடுச்சு. கப் கேக் டின்னு வெட்டி நம்ம இதுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கேக்கு ரெடி ஆகிடுச்சு. வெறும் நம்ம 1/4 கிலோ மாவில் எவ்வளோ கேக் செஞ்சுருக்கோம் பாருங்கள். வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும். கடையில் வாங்கி தரதோட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். 20 மினிட்ஸ் தான் ஆச்சு இது வேகிறதுக்கு. ஓவனில் வந்து 170 டிகிரி வச்சேன். 20 மினிட்ஸ் வச்சேன். இது 10 மினிட்ஸ் கூட ஆகலை. சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாமல் நான் போடுற வீடியோ அடுத்தது என்ன டிஷ் செய்கிறேனோ அது உங்களுக்கு வந்து சேரும். இதை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.